friends, welcome back to Learn-with-Singam. This is day 4 of 100 days of code or programming. So, we will talk about atomic types in R. So, there are 6 different atomic types in R. One is the logical, integer, real, complex, string, and raw. So, இப்போ logical எப்படி நம்ம define பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். Logic, இது either true or false. ஸோ இப்போ ட்ரூ இது வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் டைப் பண்ணோம். இப்போ வந்து இதை பார்க்கணும் அப்படின்னா இஸ் லாஜிக்கல், ட்ரூ. அதே மாதிரி இப்போ வந்து லாஜிக் ஃபால்ஸ் வந்து அதே மாதிரி கேப்ஸ் தான். இஸ் டாட் லாஜிக்கல், இதுவும் லாஜிக்கல் ஆப்ரேட்டருங்கிறதுனால லாஜிக்கல் டேட்டா டைப்புங்கிறதுனால இங்கே லாஜிக்கலாக ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இதை ஸ்மால் லெட்டராக போட்டிங்க அப்படின்னா ஃபால்ஸ் இஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஸோ இப்போ வந்து யூஸ்வலாக மற்ற ப்ரோக்ராமிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 1ங்கிறது வந்து லாஜிக்கலாக இருக்கும் இல்லையா. அது இப்போ 1 0ங்கிறது லாஜிக்கல் இதில் இருக்கும். ஆனால் ஆரில் அப்படி இல்லை. இட்ஸ் லாஜிக்கல் 1ன்னு போட்டிங்க அப்படின்னா இட்ஸ் நாட் த லாஜிக்கல் டேட்டா டைப். அதுக்கப்புறம் அடுத்தது இன்டிஜர். ஸோ இன்டிஜரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா int val இதில் அசைன் பண்ணுறோம் ஆஸ் இன்டிஜர்னு ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ இன்டிஜராக இருக்கும். இப்போ இதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3Lன்னு இருக்கு இல்லையா, அது வந்து லாங் இன்டிஜர் டைப்பில் இருக்குது. இதே வந்து இஃப் வி அசைன் அ ரியல் நம்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ 3.5 போட்டோம் அப்படின்னா இட் ட்ரங்கேட்ஸ் டு 3. அதே மாதிரி இப்போ ரியல் நம்பர் இது பண்ணுறது அசைன் பண்ணுறதுக்கு இதனோட கிளாஸ் இது என்ன கிளாஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கிளாஸ்ன்னு போட்டுட்டு ரியல் நம்பர். ஸோ நியூமரிக்காக இருக்குது. நியூமரிக்குங்கிறது வந்து நீங்கள் வந்து ரியல் நம்பராக அசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் நம்பர் இதை வந்து 3.5 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த 3.5 இருக்கும். ஸோ இதே நீங்கள் வந்து இதில் அடுத்தது காம்ப்ளெக்ஸாகவும் டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3i இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் 0 + 3i. காம்ப்ளெக்ஸில் வந்து நீங்கள் நியூமரிக்கல் ஆப்ரேஷன் கூட பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து முதல்ல இதனோட கிளாஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து இதில் நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் கூட பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஐம் அசைனிங் 1 + 2i. ஸோ 1 + 2i நான் அசைன் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப் ஸ்கொயர் ரூட்டும் நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இதில் மேத் ஆப்ரேஷன்ஸும் பண்ண முடியும்.
அடுத்த டைப் வந்து கேரக்டர். இப்போ வந்து கேர் வேல்யூ கேரக்டர் எப்படி அசைன் பண்ணுறதுன்னா வித்தின் கோட்ஸ். ஸோ இப்போ வந்து இதனோட கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் கிளாஸில் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஆஸ் கேரக்டர் அப்படின்னு போட்டு ஒரு நம்பரை இது பண்ணீங்க அப்படின்னா இது கேரக்டரில் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்காக எடுக்கணும், இந்த கேரக்டரில் சப்ஸ்ட்ரிங் எடுக்கணும் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் str. இப்போ இதில் இந்த கேர்வேல் ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 3, ஸ்டாப் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதனோட தேர்ட் வேல்யூ மட்டும் எடுக்குது 1 2 3. அதே மாதிரி இப்போ இதனோட நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு n_char இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுவே லென்த் ஆஃப் கேர் வேல்யூன்னு போட்டிங்க அப்படின்னா 1ன்னு வரும். ஏன்னா இது வந்து வெக்டாரில் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை கவுண்ட் பண்ணி கொடுக்கும். n_char தான் அந்த கேரக்டரில் எவ்வளோ கேரக்டர் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ அடுத்தது ரியல் பார்த்தீங்க அப்படின்னா ரா எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆஸ் டாட் ரா ஆஃப் 40. இது 28ங்கிறது 40யோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ அதை கொடுக்கும். இப்போ வந்து கேர் டு ரா அப்படின்னு போட்டுட்டு ஹலோ அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா இதனோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, இந்த அலோங்கிறதுக்கு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுக்கும். ஸோ இதுதான் 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் ஆர் அட்டாமிக் டைப்னு சொல்லலாம் இன் ஆர். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம். தேங்க்யூ.